ஆல் இண்டியா ரேடியோ இலக்கியம் பேசுவோம். இந்த வார இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் பேராசிரியர் இரா வெங்கடாசலபதி அவர்கள். உடன் உரையாடுகிறார் அருணன். வணக்கம் நேர்களே. தமிழில் நூல் பதிப்பு வரலாறு, மகாகவி பாரதி, வ.உ. சிதம்பரனார், மகாத்மா காந்தி பற்றி ஆவணப்படம் தயாரித்த ஏ.கே. செட்டியார், புதுமை பித்தன் என பல்வேறு தளங்களில் நூல்களை எழுதியிருக்கிறார் ஆய்வாளர் பேராசிரியர் இரா வெங்கடாச்சலபதி அவர்கள். அவரைத்தான் இன்று நம்முடைய நிகழ்ச்சியிலே சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் இரா வெங்கடாச்சலபதி அவர்களே. வணக்கம் அருணன். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கிறேங்க. வஉசின்னு தான் போயிட்டு இருக்கா நாட்கள்? ஆமாங்க. கடந்த 40 ஆண்டுகளாக வஉசி பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கடந்த 3-4 ஆண்டுகளாக முற்றும் முழுவதுமாக அவரை பற்றி எழுதுவதிலேயே என்னுடைய நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன். பெருந்தொற்றுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய 150வது பிறந்த நாள், அதை ஒட்டி உங்கள் நூல்கள் வெளிவந்தது மிகவும் ஒரு பொருத்தமாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். எப்ப முதல்ல வஉசி உங்களுடைய கவனத்தை எப்ப ஈர்த்தார்? நான் ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கும்போது வரலாற்று பாட புத்தகத்தில் வஉசியோட பெயரே இல்லை என்பதை பார்த்து துணுக்குற்றேன். அதுதான் தொடக்க புள்ளி. அப்போது நூலகங்களே வஉசி பற்றிய நூல்களை தேடி சென்றேன். அப்போது எனக்கு தெரிந்த செய்தி என்னவென்றால், வஉசியை பற்றி நூல்கள் பல வந்திருந்தாலும் கூட ஆதாரபூர்வமாக ஆவணங்களின் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக எழுதப்படவில்லை என்பது தெரிந்தது. ஆகவே அப்போதிலிருந்து 1981ஆம் ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து தொடர்ந்து அவரை பற்றிய தேடலை மேற்கொண்டு வருகிறேன். இதற்காக தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், உலகத்தின் பல நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஆவண காப்பகங்கள், நூலகங்கள், தனிநபர்கள் இவர்களை எல்லாம் சந்தித்து பல செய்திகளை சேகரித்து வந்திருக்கிறேன். இப்ப முதல்ல அவரை பத்தி உங்களுக்கு ஆவணங்களாக நீங்க முதல்ல தொகுத்தது, வெளியிட்டது அப்படின்னா எதை சொல்வீங்க? ஆமா, 1984ஆம் ஆண்டுல வஉசி கடிதங்கள் என்ற ஒரு நூலை தொகுத்தேன். அதற்கு முதல் காரணம் பாரதியின் கடிதங்கள் என்ற ஒரு அருமையான ஒரு நூலை பத்மநாபன் தொகுத்து வெளியிட்டிருந்தார். அந்த கடிதங்களை பார்க்கும்போது ஒரு மிக பெரும் மன எழுச்சி ஏற்பட்டது. அதே வேளையில் பிரிட்டிஷ் கவுன்சில் நூலகத்தில் ஷெல்லியினுடைய கடிதங்கள், ஜான் கீட்ஸினுடைய கடிதங்கள், முக்கியமாக ஜான் கீட்ஸ் அவருடைய காதலி ஃபேனி பிரானுக்கு எழுதிய கடிதங்கள், இந்த தொகுப்புகளை எல்லாம் பார்த்து எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஆங்கில கவிஞர்களுடைய நூற்றுக்கணக்கான கடிதங்கள் தொகுப்பாக வந்திருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் அண்மையில் போன நூற்றாண்டில் வாழ்ந்த பாரதியினுடைய 21 கடிதங்களைத்தான் பத்மநாபன் தொகுக்க முடிந்திருக்கின்றது. வஉசி உடைய கடிதங்களையும் அவ்வாறு தொகுக்க வேண்டும் என்ற முயற்சி செய்த போது அப்போது 1984ஆம் ஆண்டு வரை 43 கடிதங்கள் நான் தேடி கண்டெடுத்தேன். அந்த கடிதங்களை தொகுத்து 84ஆம் ஆண்டிலே வெளியிட்டேன். அதுதான் வஉசி பற்றிய என்னுடைய முதல் நூல். அப்போது எனக்கு வயது 17 வயது. வஉசி திருநெல்வேலி, இணைந்த திருநெல்வேலி மாவட்டமா இருந்திருக்குமா? அந்த ஒட்டப்பிடாரம் எந்த மாவட்டத்தை சேர்ந்ததா இருந்தது? ஆங்கில 1986ஆம் ஆண்டு வரை ஓட்டப்பிடாரம் என்கின்ற அந்த கிராமத்துல பெரிய கிராமம் தான் அது. ஒரு காலத்துல அது தாலுக்கா தலைமையகமாக கூட இருந்தது. அதன் பிறகு அது ஒரு பின்னடைவை சந்தித்தது. அது திருநெல்வேலி மாவட்டத்தில், ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தது. 1986ஆம் ஆண்டில் தான் அந்த மாவட்டம் 2ஆக பிரிக்கப்பட்டது. 2ஆக பிரிக்கப்பட்ட மாவட்டத்தினுடைய தலைமையகமாக தூத்துக்குடி இருந்தது. அந்த மாவட்டத்திற்கு வ.உ. சிதம்பரனார் மாவட்டம் என்றே பெயர் சூட்டப்பட்டது. ஒரு 15-20 ஆண்டுகள் கழித்துதான் மாவட்டங்களுக்கு பெருமக்களினுடைய, சான்றோர்களுடைய பெயர்கள் இருப்பதை பல்வேறு காரணங்களுக்காக அரசாங்கம் மாற்றிய போதுதான் அது வெறும் தூத்துக்குடி மாவட்டமாக இன்று நிலவுகிறது. அப்ப அந்த ஊர்ல ஓட்டப்பிடாரத்துல ஒரு 2ஆம் நிலை வழக்குரைஞராக தான் பணி செஞ்சு வந்தாரா வஉசி? முதல்ல அவர் எங்க பணியாற்றினாரு? எப்ப அவர் தூத்துக்குடி நகரத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது? அவர் பிறந்தது 1872ஆம் ஆண்டு. அப்போ அவர் அங்க உள்ளூர் திண்ணை பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்காரு. அதன் பிறகு தூத்துக்குடி நகரம் அங்கிருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர், அந்த தூத்துக்குடியில் கல்வி பயின்றிருக்கிறார். நெல்லையிலும் சில காலம் பள்ளிக்கூடம் படித்திருக்கிறார். மெட்ரிகுலேஷன் அவர் தேறிய பிறகு திருச்சிக்கு அங்கேதான்
சட்ட பயிற்சி பெற்றவர். அந்த கல்லூரி கிடையாது, அவர் வழக்குரைஞர். ஆனால் அவர் வந்து ஒரு அட்வொகேட் அல்ல, அவர் பிஏ பிஎல் படித்தவர் அல்ல. மெட்ரிகுலேஷன் படித்ததுமே ப்ளீடர் என்கின்ற ஒரு தேர்வை எழுதி, செகண்ட் கிரேட் ப்ளீடர், 2ஆம் நிலை ப்ளீடர் என்கின்ற அந்த தேர்வை எழுதி வெற்றி பெற்று, அந்த ப்ளீடர் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் கீழமை நீதிமன்றங்களிலே அவர்கள் வாதிடலாம். மாவட்ட அமர்வு நீதிமன்றங்களெல்லாம் அவர்கள் வந்து வாதிட முடியாது. அது மாதிரி ஒரு எளிய பின்னணியில தான் வந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார். நல்ல வசதியான குடும்பம், ஆனால் ஒரு எளிய ஒரு வழக்குரைஞர் பணி தான். அவங்க அப்பாவும் அதே வேலையை தான் செய்திருக்காரு. நல்லா வளமா இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த அவருடைய ஆற்றலுக்கு அந்த ஊர் ஒட்டப்பிடாரமா நீதிமன்றம் வந்து போதுமானதாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் தொடக்கத்திலிருந்து இளமையிலிருந்தே வந்து நீதித்துறையிலும், வெள்ளைக்கார நீதித்துறையிலும் காவல்துறையிலும் இருந்த ஊழல்களை எல்லாம் அவர் அம்பலப்படுத்தி வெற்றி பெற்றிருந்தார். ஆகவேதான் அதன் பிறகு 1900ஆம் ஆண்டு, அதாவது 28 வயதிலே அவர் தூத்துக்குடி நகரத்திற்கு குடிபெறுகிறார். அங்க ஒரு 4-5 ஆண்டுகள் அவர் வந்து இன்னும் அடுத்த கட்டத்திற்கு அவருடைய வழக்கறிஞர் தொழில் வளர்ச்சி பெறுகிறது. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பொது வாழ்க்கையில் ஈடுபடுறாரு. அங்க இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த கழகத்தில் முக்கிய பங்காற்றுகிறார். பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிறார். விவேகபானு என்கின்ற பத்திரிகையோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறார். பல கட்டுரைகள் எழுதுகிறார். இந்த மாதிரி சீராக நடந்து கொண்டிருந்த வாழ்க்கையில 1905ஆம் ஆண்டுல ஒரு மிக பெரும் ஒரு பூகம்பம் வெடிக்கின்றது. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகமிங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். அது என்ன என்று கேட்கிறீர்களா? அதாவது இப்ப 28 வருஷம் வரைக்கும் அந்த சின்ன ஊர்ல தான் இருக்கிறாரு. வழக்குரைஞராக அதை பிளீடராக இருக்கிறாரு. இப்ப நம்ம சொல்ற லாயர், அட்வொகேட் மாதிரிலாம் பிளீடரா தான் அவர் வந்து தன்னுடைய பணியை செய்யறாரு. அந்த சமயத்துல அந்த ஊர்ல ஒட்டப்பிடாரத்துல இருக்கும் பொழுதே அவருக்கு சுதந்திர போராட்டம் மீது ஏதாவது நாட்டம் வந்திருக்கா, இல்ல பின்னாடி நீங்க சொல்ற மாதிரி 1905 தான் அந்த திருப்பம் நிகழுதா? இல்ல, 1890களிலேயே அவருக்கு வந்து உலக நடப்புகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கின்றது. அவரே அவருடைய கட்டுரையில சொல்றாரு, 1893ஆம் ஆண்டு, அதாவது 21 வயதுல அவர் திலகரனுடைய கட்டுரைகளை எல்லாம் படித்ததாக அவர் சொல்கிறார். அதன் பிறகு 1898ஆம் ஆண்டு, அதாவது அந்த ஆண்டுலதான் வந்து சென்னை நகரத்திலே காங்கிரஸ் மாநாடு, 28வது காங்கிரஸ் மாநாடு நடக்க உள்ளது. அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பேராளர்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு கூட்டம் ஓட்டப்பிடாரத்திலேயே நடக்கும். அந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொள்கிறார். இந்த கலந்து கொண்ட செய்தி வந்து முதல் முறையாக ஒரு சிஐடி அறிக்கையில வந்து பதிவாகியிருக்கு. ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் கூட சென்னைக்கு அவர் சென்றதாக வந்து ஆதாரம் இல்லை. ஆனால் ஒன்று தெரிகிறது, அவருடைய 20களிலேயே அவருக்கு உலக நடப்புகள், நாட்டினுடைய அடிமைப்பட்ட நிலை, காங்கிரஸ் தலைமையிலான தேசிய போராட்டத்தினுடைய வளர்ச்சி, இதெல்லாம் அவருக்கு நன்றாக அறிமுகமாயிருக்கு. ஆனால் 1900 தூத்துக்குடிக்கு வந்த பிறகு அது வந்து மிக அதிகமான ஒரு வளர்ச்சி பெறுது. இப்ப இந்த 1905 என்று நீங்கள் குறிப்பிடுவது வந்து வங்க பிரிவினையா? ஆமா, அதாவது வங்காளத்தை வந்து உங்களுக்கு தெரியும், அது வங்காளம் ஒரு மிகப்பெரும் ஒரு
மாகாணமாக இருந்தது. ஆனால் அது நிர்வாக வசதிக்காக அதை பிரிப்பதாக வெள்ளையர்கள் கூறினார்கள். ஆனால் உண்மை காரணம் அங்க மிக பெரும் அளவுக்கு தேசிய இயக்கம் வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை மட்டுப்படுத்துவதற்காக மக்களை பிரிப்பதற்காக அந்த மாகாணத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று கர்சன் 1903 பேச்சு அடிப்படுது. 1905 அறிவிக்கப்படுது. 1906 இந்த பிரிவினையே இரண்டாக அந்த பிரிவினை இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வங்காளமும் முஸ்லிம்கள் பெரும் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய கிழக்கு வங்காளம் என்றும் இரண்டாக பிரிக்கிறார்கள். அதற்கு எதிராக தேசிய தலைவர்களும் மக்களும் ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சியை தொடர்ந்தாங்க. அதற்கு பேர் தான் சுதேசிய கிளர்ச்சி என்று பெயர். அதுதான் முதல் முறையாக தேசிய இயக்கம் ஒரு அரங்க கூட்டங்கள், கோட்டு சூட்டு போட்ட தலைவர்களுடைய அமைப்பாக இருந்த காங்கிரஸ் என்பது ஒரு வெகுமக்கள் இயக்கமாக மாறுகின்றது. அப்போ 2-3 திட்டங்களை காங்கிரஸ் அமைப்பு முன்வைக்கும். அதாவது வெள்ளையர்களை விரட்டுவதற்காக, அதாவது சுதந்திரம் பெறுவதற்காக முதலில் சுதேசி பொருட்களை, சுதேசி கைத்தொழில்களை வளர்க்க வேண்டும். அதாவது இந்தியாவிலேயே அனைத்தும் தயாரிக்கக்கூடிய தொழில்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு மறுபுறமாக இந்தியாவிற்கு வெளியில் தயாரிக்கப்பட்ட பொருள்களை புறக்கணிக்க வேண்டும். மூன்றாவது, நம்முடைய மனங்களை அடிமைப்படுத்திருக்கக்கூடிய மேற்கத்திய கல்வியை ஒழித்து தேசிய கல்வியை ஊட்ட வேண்டும். அந்த கல்வியோடு உடலை வலுவாக்குகின்ற இந்திய இளைஞர்களுக்கு வலிமையை தரக்கூடிய உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும். அதன் கூடவே வெள்ளையருடைய நீதிமன்றங்களை எல்லாம் புறக்கணித்து பஞ்சாயத்துகளை உருவாக்க வேண்டும். அப்படின்லாம் பெரிய பெரிய திட்டங்கள் போடுறாங்க. அந்த திட்டத்தினுடைய அந்த முதல் பகுதி தான் இந்த சுதேசிய கைத்தொழில் வளர்ச்சி. இந்த ஒரு கோட்பாடு வஉசி மீது மிக பெரும் செல்வாக்கை செலுத்தி இருப்பது தெரிகின்றது. அப்படி இருக்கும்போது அந்த தூத்துக்குடி அன்றைக்கு இந்தியாவினுடைய, அதாவது ஒன்றுபட்ட இந்தியா, அந்த இந்தியாவில் மொத்த இருந்த துறைமுகங்கள்ல 5வது பெரும் துறைமுகமாக தூத்துக்குடி. இப்ப இருக்கக்கூடிய அந்த ராமேஸ்வரம் தலைமன்னார் கடல் பாதை என்பது 1920 தான் தொடங்குகின்றது. அதற்கு முன்பு வரை தூத்துக்குடி ஒரு முக்கிய இடமாகுது. அந்த தூத்துக்குடி வணிகர்கள்லாம் பல காலமாக இந்த தொழில வெற்றிகரமா செய்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்கின்ற ஒரு மிக பெரும் கப்பல் கம்பெனி, உலகத்தினுடைய பெரும் கப்பல் கம்பெனிகள்ல ஒன்றாக இருந்தது. அதன் பிறகு 1916 அது பெனின்சுலார் அண்ட் ஓரியன்டல் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியோட இணைந்து உலகத்தினுடைய மிக பெரும் கப்பல் கம்பெனியாக மாறிவிட்டது. அந்த கம்பெனியினுடைய முழு ஆதிக்கத்துல இந்தியாவினுடைய துறைமுகங்கள்லாம் இருந்தன. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வணிக மேலாண்மையோட அவர்கள் இனவாதிகளாகவும் இருந்தாங்க. எல்லாம் முழுக்க வெள்ளைக்காரர்களுடைய ஆதிக்கத்துல கப்பலுடைய மாலுமிகள், கப்பல் உரிமையாளர்கள், துறைமுக அலுவலர்கள் எல்லாருமே வெள்ளைக்காரர்கள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதாவது குப்புற தள்ளின குதிரை குழியும் பறிச்சுதான்ற மாதிரி அவர்கள் இந்த பொருளாதார சுரண்டல் மட்டும் இல்லாமல் இந்தியர்களை கேவலப்படுத்தக்கூடிய, இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயல்களை எல்லாம் தொடர்ந்து செய்துட்டு இருந்தாங்க. அப்ப இந்த சுதேசி இயக்கத்தப்ப தூத்துக்குடி வணிகர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாம மாறிடும் இல்லையா. அப்ப வஉசியுடைய உதவியை நாடுறாங்க. வஉசி சொல்றாரு, நாமளே கப்பல் விடலாம்னு சொல்றாரு. இதுதான் தொடக்கம். அவர்தான் அந்த ஒரு இதை சொல்றாரா, யோசனைய? அப்படிதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் இல்லைன்னா, முதல் வரக்கூடிய தகவல்லையே தூத்துக்குடியில் கப்பல் முயற்சி என்கின்ற தகவல் வரக்கூடிய முதல் செய்திகளிலேயே வஉசி பேர் இருக்குது. அதுவும் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் செய்தி 1906 மார்ச் மாதத்திலேயே வஉசி கொழும்புக்கு போறாரு அப்படின்றத கொழும்பு பத்திரிகைகள் செய்தி வெளியிடுது. அதுல தெளிவா சொல்றாங்க, தூத்துக்குடியில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, வழக்குரைஞர், தமிழறிஞர். இவர் சுதேசி கப்பல்களை நடத்துவதற்காக முயற்சி செய்து வருகிறார் என்று சிலோன் அப்சர்வர் என்கின்ற ஒரு இலங்கை பத்திரிகை, ஐரோப்பியர் நடத்தக்கூடிய ஒரு ஆங்கில பத்திரிகை, அது 1906 மார்ச்லயே அது முதல்ல தெரிஞ்சிருக்கு. இப்ப முதற்கட்டத்துல வஉசியினுடைய வழிகாட்டுதலில் முதல்ல 2 கப்பல்களை ஒப்பந்தத்திற்கு பம்பாயிலிருந்து வர வைக்கிறாங்க. அப்ப இது ஒரு முதல் முறையாக வெள்ளையர்களுக்கு எதிரான ஒரு முயற்சி. அதை பார்த்ததுமே நிறைய சேட்டைகளை வெள்ளைக்கார தொழில் இருப்பவர்கள் செய்யறாங்க, நிறைய தொந்தரவு கொடுக்குறாங்க.
அந்த தொடர்ந்து ஒப்பந்தத்துக்கு பேசலாம். ஒரு பாடல் ஒன்று கேட்டுவிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். தண்ணீர் விட்டோ வளர்த்தோ சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோ கருக திருவுள்ளமோ கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம். எண்ணமெல்லாம் நெய்யாக எம்முயிரினுள் வளர்ந்த எண்ணமெல்லாம் நெய்யாக எம்முயிரினுள் வளர்ந்த வண்ண விளக்குது மடிய திருவுளமோ. தண்ணீர் விட்டோ வளர்த்தோ. ஓராயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமோ. ஓராயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமோ. மாதரையும் மக்களையும் பல்கண்மையார் பிரிந்து மாதரையும் மக்களையும் பல்கண்மையார் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தழிதல் காணாயோ. கர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாமோ. கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ. தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாமோ. கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ. என் தாய் நீ தந்த இயற்பொருள் எல்லாம் இழந்து நொந்தார்க்கு நீ இன்றி நோவழிப்பார் யாருளரோ. மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ. மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ. எண்ணற்ற நல்லோர் இதயம் புழுங்கி இரு கண்ணற்ற சேய் போல் கலங்குவதும் காண்கிலையோ.
ஆயிரா வெங்கடாச்சலபதி அவர்களே, இந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 துறைமுகங்கள்ல தமிழ்நாட்டு பகுதியில 2 இல்லையா? சென்னை, தூத்துக்குடி சென்னையும் அப்படின்னு சொல்லலாமா? ஆமா. இது எல்லாமே பிரிட்டிஷ் இந்தியாவுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய 5 துறைமுகங்கள். மொத்த இந்தியாவிலும் இருக்கக்கூடிய 5 துறைமுகங்கள். அப்புறம் இதுல ஒரு வெள்ளையர்கள் செஞ்ச இன்னும் ஒரு கயமை என்னவென்றால், கிழக்கு கரையோரம் முழுவதுமாக சின்ன 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 துறைமுகங்கள்லாம் நிறைய இருந்தது. இப்போ தூத்துக்குடி பக்கத்திலே குலசேகரன் பட்டணம், அப்புறம் சீர்காழி, திருமுல்லை வாசல், அதாவது சீர்காழி பக்கத்துல இருக்க திருமுல்லை வாசல், நாகப்பட்டினம், இன்னும் எல்லா இடத்துலயும் சின்ன சின்ன துறைமுகங்கள்லாம் இருந்தது. பயன்பாட்டுல இருந்தது. அப்ப இவன் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்ன செய்தாங்கன்னா, சவுத் இந்தியன் ரயில்வே கம்பெனி அப்படின்ற, அதுவும் ஒரு வெள்ளைக்காரர்கள் தொடங்கிய ரயில்வே கம்பெனி வந்ததும் 2 பேரும் கூட்டு சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இடத்துலயும் கப்பல் நின்று சரக்கு ஏத்துறதெல்லாம் அதிக தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்கன்னா, எல்லா சிறு சிறு துறைமுகங்கள்லாம் அவங்க மூட வச்சுட்டாங்க. அதுக்கு பதிலா நீங்க ட்ரெயின்ல சரக்குகளை ஏற்றி அது நேரா தூத்துக்குடி கொண்டாந்துரும். புரியுதுங்களா? அப்போ ரயில்வே கம்பெனிக்கும் ஆதாயம், இவங்க ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கும் ஆதாயம். ஆனா அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன வணிகர்களுக்கு இது 2 செலவு. ட்ரெயின்ல ஏத்துற செலவு, அப்புறம் திருப்பி அங்க கப்பல்ல ஏத்துற செலவு. அப்புறம் உள்ளூர்ல அவங்களுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடு அது எல்லாமே அவங்க கையை விட்டு போயிருது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய வசதிகள்லாம் கிடைக்காது. வசதிகள், கட்டுப்பாடு எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஆளை வச்சு எல்லாம் செய்ய முடியாதா இருக்கலாம். கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர்கள் அவங்களுடைய பொருளை கட்டி அனுப்பிக்கிட்டு இருந்திருக்கலாம், என்னென்னமோ செய்திருக்கலாம். அதை வெள்ளையர்கள் இந்த பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி ஒழிச்சிருக்கு. அதனாலதான் வ.உ.சி தொடக்கத்திலே தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் அந்த கப்பல் விட்டாலும் கூட அதன் பிறகு மொத்தமாக அங்க இருக்கக்கூடிய சிறு சிறு மீண்டும் பழைய துறைமுகங்களை எல்லாம் மீட்கக்கூடிய வேலையும் செய்யறாங்க. சிறப்பு பல ஆண்டுகள் கழித்து திருமுல்லை வாசல், குலசேகரன் பட்டணம் அங்க எல்லாம் கூட மீண்டும் நீராவி கப்பல், அதாவது சின்ன படகுகள் வள்ளங்கள்ல போயிட்டு இருந்ததை திரும்ப நீராவி கப்பல்கள் மூலமா அதை துறைமுகங்களாக வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தையே வச்சிருக்கோம். இப்போ வ.உ.சியினுடைய அந்த கப்பல் கம்பெனியினுடைய தொலைநோக்கு, அது ஏதோ திடீர்னு ஒரு நாள் கூத்து என்பது போல் அல்லாமல், தூத்துக்குடியும் கொழும்புக்கும் ஏதோ திடீர்னு அவசர கோலத்துல அவங்ககிட்ட கப்பல் சர்வீஸ் என்பதல்ல. அவங்களுக்கு ஒரு தொலைநோக்கு இருக்குது. முதல்ல இந்தியாவினுடைய அடிமைத்தனத்திற்கு அடிப்படையாக இருப்பது வெள்ளையர்களுடைய வணிக ஆதிக்கம். அதுல கப்பல் வணிகம் முதன்மையாக இருக்கு. ஆகவே நாம் அந்த கப்பல் கம்பெனி வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பல்களும் வெள்ளைக்காரன் தான் கப்பலை கட்டுறான். நம்ம பழமையான கப்பல் கட்டும் தொழில்களும் நசிந்து விட்டன. ஆகவே அந்த கப்பல் கம்பெனிகளை, அந்த கப்பல் கட்டும் தொழிலை வளர்க்க வேண்டும் அப்படின்னு அவங்க திட்டம் போடுறாங்க. அப்புறம் கப்பல்களை பழுது பார்க்கும் டாக்யார்ட், அதுவும் புதிதாக கட்ட வேண்டும் என்றாங்க. அப்புறம் அதுல நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். அந்த தொழில்நுட்பத்தையும் நம்ம கத்துக்கலாம் அப்படின்றது. இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வரம்பய மோகினியோ, இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வரம்பய மோகினியோ, மனம் முந்தியதோ விழி முந்தியதோ கரம் முந்தியதோ எனவே உயர் சங்கிர சூடர் குறும்பலை ஈசர் சங்கனி வீதியிலே மணி பைந்தொடி நாரி வசந்த ஒயாடி பொன் பந்து கொண்டாடினளே, மனம் முந்தியதோ இழி முந்தியதோ கரம் முந்தியதோ எனவே. ஆயிரா வெங்கடாச்சலபதி அவர்களே, இப்ப அந்த சூழலை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது தூத்துக்குடி என்ன மாதிரியான ஒரு நகரம், அங்க இருக்கிற வணிகர்கள், அங்க இப்ப நீங்க சொன்னீங்க ஒப்பந்த கூலிகளை எடுத்து போறது ஒரு முக்கியமான ஒரு போக்குவரத்துல அது ஒரு பகுதி என்றாலும், வேற என்னென்ன பொருள்களை அவங்க ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சிட்டு இருந்தாங்க? தூத்துக்குடி தான் முழுவதும் இலங்கைக்கான நுழைவாயில் மாதிரி. இவங்க என்னென்ன பொருள்களை ஏற்றுமதி பண்ணாங்க? வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ண பொருளும் இலங்கைக்கு போச்சா? பெரும்பாலான பொருள்கள் என்னன்னா,
உள்ளூர்லயே தூத்துக்குடியில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா உப்பு அங்கதான் விளைஞ்சது. அப்ப அதுதான் வந்து பருத்தி வந்து 1860 65 அந்த 5 ஆண்டுகள்ல நடந்த அமெரிக்க உள்நாட்டு போருக்கு பிறகு வந்து உலகத்துல வந்து பருத்திக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தை உருவானது. அது வந்து தென் தமிழ்நாடு அந்த அந்த சந்தைக்கு உரிய பருத்தியை வந்து விளைவித்தது. அதனால்தான் தென் தமிழ்நாட்டுல, அதாவது இன்றைக்கு சொல்லக்கூடிய கோயில்பட்டி, விருதுநகர், சாத்தூர் இதை போன்ற பகுதிகள் எல்லாமே வந்து அந்த சமயத்துல வந்து வளர்ச்சி பெற்றன. அங்க வந்து பஞ்சை தூய்மைப்படுத்தும் ஆலைகள், ஜின்னிங் ஃபேக்டரிஸ், அப்புறம் வந்து ஸ்பின்னிங் ஃபேக்டரிஸ் எல்லாமே வந்து உருவாக்க. அப்போ அந்த பஞ்சுக்கான ஒரு ஏற்றுமதி, அப்புறம் இங்க இருந்து கால்நடைகள், ஆடு மாடுகள், புண்ணாக்கு, அரிசி, நீங்க என்ன அன்றாட பொருள்கள், கருவாடு, இது மாதிரி எல்லா பொருட்களும் வந்து உப்பு எல்லாமே வந்து ஏற்றுமதியாச்சு. அப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு வளமான ஒரு வணிக பாதையாக இருந்திருக்கின்றது. இப்படி ஒரு நல்ல முறையில வணிகம் செய்து வந்த வணிகர்கள் வந்து ஆங்கிலேயருக்கு கட்டுப்பட்டு நாம இருக்க வேண்டியிருக்கே அப்படின்ற ஒரு உணர்வுடைய வெளிப்பாடும் தான் வஉசி கிட்ட அவங்களை கொண்டு போய் சேர்க்குதா? ஆமா, அதாவது அதை விட அவங்களுக்கு வணிகர்களுக்கு பெரும்பாலும் வந்து அவங்களுடைய தொழில தான் முதல் கவனம் இருக்கும். ஆனா அவங்க எல்லாம் எல்லாம் படித்தவர்கள், அப்புறம் பாரம்பரியமான கல்வி எல்லாம் பெற்றவர்கள். அதை விட முக்கியமாக வந்து இந்த ஒரு மனிதனும் எவ்வளவு வளமாக இருந்தாலும் அவங்களுடைய தன்மானத்திற்கு ஒரு அச்சுறுத்தல் வரும்போது, இழிவுபடுத்தப்படும் போது அவர்களுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அதை வந்து தாங்க முடியாது இல்லையா? அப்படிதான் அவங்க வந்து இனிமேல இதை பொறுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன செய்யறதுன்னு அவங்க எண்ணும் போதுதான் சரியான நேரத்துல இப்ப வஉசி வந்து அவர்களுக்கு இந்த வழிகாட்டுதலை கொடுத்து அவரே அந்த தலைமை பொறுப்பும் எடுத்துக்கிறார். அதுதான் அதனுடைய மிக பெரும் சாதனை. அதாவது ஒரு வழக்குரைஞர் பணிகளை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் வந்து ஒரு தொழில் முனைவோரா மாறுறாரு, ஒரு தொழிலை வந்து ஆரம்பிக்கிறவரா மாறுறாரு. அதுவும் சாதாரண தொழில் இல்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய 50 மிகப்பெரிய கப்பல் என்பது அன்றைக்கு வந்து அவர் வாங்கிய 2 கப்பல், ஒரு கப்பலினுடைய விலை வந்து 2.5 லட்சம் ரூபாய், இன்னொரு கப்பலினுடைய விலை 1.25 லட்சம் ரூபாய். அது வந்து மலைப்பை தரக்கூடிய ஒரு தொகை. அப்புறம் கப்பல்ன்றது என்ன, போய் கத்திரிக்காய் மாதிரி சந்தையில போய் வாங்கிட்டு வரக்கூடிய, கடத்துல போய் வாங்கிட்டு வர முடியாது. யானையை கட்டி சோறு போடுற மாதிரிதான். அதை விட பெருசு யானையாவது உள்ளூர்ல இருக்குது. இந்த கப்பல் கட்டுற தொழில் மேற்குலதான் இருக்கு. எப்படி வாங்கிட்டு வருவீங்க? எப்படி வந்து எவ்வளவு முதலீடு போட்டாங்க ஆரம்பத்துல அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு? யாரெல்லாம் முதலீடு போட்டாங்க? எவ்வளவு முதலீடு வந்தது? முதற்கட்டத்துல வந்து 10 லட்சம் ரூபாய் தான் வந்து இந்த கம்பெனியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட முதல் ஆத்தரைஸ்டு கேபிட்டல். 25 ரூபாய் ஒரு ஷேரு, 40,000 ஷேர், 10 லட்சம் ரூபாய். வஉசி வந்து அவருடைய தனி முயற்சியால முதல் ஆண்டுல வந்து இந்த கப்பல் கம்பெனி 6.25 லட்சம் ரூபாய் பணம் திரட்டு. அந்த 6.25 லட்சம் ரூபாயில ஏறத்தாழ 3.5 லட்சம் ரூபாய் வந்து வஉசியினுடைய முயற்சியால் திரட்டப்படுது. வஉசி வந்து ஊரூரா போய் கூட்டங்களை பேசுறாரு, மக்கள்கிட்ட பேசுறாரு, பெரிய பிரமுகர்களை சந்திக்கிறார். அவருடைய தனி முயற்சியால இதுல பாதிக்கு மேற்பட்ட தொகை வந்து திரட்டப்படுது. மிச்ச பாதியை தான் வந்து மற்றவர்கள் வந்து திரட்டுறாங்க, ஒரு 6.25 லட்சம் ரூபாய். அப்புறம் வஉசி வந்து மார்ச் 1908ஆம் ஆண்டு வந்து கைது செய்யப்பட்ட பிறகு இந்த கப்பல் கம்பெனி வந்து மீண்டும் முயற்சி செய்யறதுல ஒரு 1.25 லட்சம் ரூபாய் தான் திரட்ட முடியும். அந்த 1.25 லட்சம் ரூபாயிலையும் கணிசமான தொகை எப்படி திரட்டப்பட்டதுன்னா, வஉசி கைது செய்யப்பட்டு விட்டார், அவர் சிறையில் துன்பப்படுகின்றார் என்கின்ற அனுதாபத்தின் பேர்ல வந்துதான் அந்த பணம் வந்து திரட்டப்படும். புரியுதுங்களா? நம்ம ஒரு தேசபக்தர், நம்முடைய ஒரு பெரும் தலைவர், அவரை வந்து வெள்ளக்காரன் அநியாயமா ஜெயில போட்டான்னு சொல்லிட்டு பலர் வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா, முழு ஷேரை வாங்க முடியாது. ஷேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கால் இருக்கு இல்லையா, 25 ரூபாய்ல 5 ரூபாய் முதல்ல கட்டினதை ஷேரை ஒதுக்கீடு செஞ்சிருவாங்க. அப்படி நிறைய பேர் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களால பணம் திரும்பி கட்ட முடியல, மீதி பணத்தை கட்ட முடியல. அப்படின்னா இது வந்து முதலீடு செய்தவர்கள்ல ஒரு பாதி பேர், அதாவது வஉசிக்காக முதலீடு செய்தவர்கள பெரும்பாலானவர்கள் தேசத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக வந்து பங்குகளை எடுத்தார்களே ஒழிய இதனால லாபம் கிடைக்கும்னு எடுக்கல. இது வந்து ஒரு நாட்டு விடுதலைக்கான ஒரு முயற்சி, தொழில் லாபம் சம்பாதிப்பதற்காக வந்து வஉசியோ அவர் அணி திரட்டிய மக்களோ வந்து இந்த வேலையிலே இறங்குறது. இந்த பணத்துல வந்து 4 லட்சம் ரூபாய்க்கு 2 கப்பல் வாங்கப்படுது. அப்புறம் ஒரு 60-65,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டீம் லான்ச் என்கின்ற ஒரு சிறிய அளவிலான ஒரு கப்பல் வாங்கப்படுது. அது எதுக்குன்னா,
தூத்துக்குடி துறைமுகம் ஆழமான துறைமுகம் இல்ல, அந்த துறைமுகத்துக்குள்ள கப்பல் வர முடியாது. அப்போ ஆழத்திலே நிறுத்திடுவாங்க, கடலுடைய ஆழத்திலே நிறுத்திடுவாங்க. அதுக்காக அந்த ஸ்டீம் லான்ச் இங்க இருந்து அப்ப மக்களையோ இல்ல பொருள்களையோ இங்க இருந்து ஏத்தி கொண்டு போய் அந்த கப்பல்ல ஏத்துவாங்க. ஆமா, கப்பல்ல ஏத்தி விடுவாங்க. இப்ப இவங்க 2 கப்பல் நடத்துறாங்க, தினந்தோறும் போச்சா? அந்த தினந்தோறும் கப்பல்கள் போனதா? அந்த நேரத்துல பிரிட்டிஷ் நேவிகேஷன் கம்பெனி அவங்க எத்தனை கப்பல் ஓட்டிட்டு இருந்தாங்க? அவங்களோட இவங்க ஒப்பீட்டு அளவுல எந்த அளவுக்கு இவங்களுடைய வியாபாரம் இருந்தது? பிரிட்டிஷ் கம்பெனியினுடைய மொத்த கப்பலுடைய எண்ணிக்கை 100க்கு மேல. அவர்கள் தினைக்கும் கப்பல் போயிட்டு இருந்தது, வந்துட்டு இருந்தது. வஉசியுடைய கப்பல் கம்பெனி மட்டும் என்ன ஆகுதுன்னா, அவங்க 2 கப்பலும் நல்லா சீரா ஓடிட்டு இருந்த போது தினைக்கும் சர்வீஸ் இருந்தது. இன்னைக்கு அதாவது ஏறத்தாழ 12 மணி நேரம் பயணம். இப்போ தினைக்கும் மாலையில தூத்துக்குடியில இருந்து ஒரு கப்பல் போய் கொழும்புக்கு சேரும் மறுநாள் காலையில. அதே நேரத்துல இது கிளம்புற அதே நேரத்துல கொழும்புல இருந்து ஒரு கப்பல் கிளம்பி தூத்துக்குடி காலையில சேரும். இப்படி போய்கிட்டே இருந்தது. வாரத்துக்கு 6 நாள் போயிட்டு இருந்தது. ஆனா இடையில அந்த கப்பல்ல நிறைய பிரச்சனைகள் வந்தது, நிறைய தொந்தரவுகள் இருந்தது. மிக முக்கியமான பிரச்சனை கப்பல் கம்பெனிக்கு ஒன்று ஒர்க்கிங் எக்ஸ்பென்சஸ். நீங்க சொன்னீங்க இல்லையா, அது கப்பல்ன்றது அதாவது நீராவி கப்பல் என்பது யானை. அதுக்கு இந்த கறி போட்டுக்கிட்டே இருக்கணும், கறியை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது ஓடும், இல்லாட்டி அது ஓடாது. அப்போ அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க கப்பல் கம்பெனி. அப்புறம் இன்னொன்னு, இங்க உள்ளூர்ல தூத்துக்குடியில ஓயாத தொந்தரவு. இந்த உள்ளூர் சப் கலெக்டரு, டெப்டி மேஜிஸ்ட்ரேட், போலீஸ் எல்லாரும் ஓயாம தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பெரிய தொந்தரவுகள்ல இருந்து சின்ன தொந்தரவு வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நெருக்கடியில அது நடக்குது. அப்போ இடையில அந்த கப்பல்லாம் பழுது அடைஞ்சதும் ஒரே ஒரு கப்பல் தான் போயிட்டு வருது. அப்போ உங்களுக்கு தெரியும், வியாபாரத்துல சீரா தினைக்கும் அந்த பயணம் இருந்தாதான் அதுல அதை வெற்றிகரமா நடத்த முடியும். முக்கியமா அந்த பயணிகளை ஏற்றி செல்ல வேண்டிய அந்த வேலை இருக்கு இல்லையா, அந்த வேலை, அந்த குறிப்பிட்ட பணி தினைக்கும் கப்பல் ஓடினாதான் சரியா நடக்கும். சரக்கு கூட ஒரு நாள் முந்தி பிந்தி அனுப்பலாம், சீராக போனா நல்லது. அதற்கான வாய்ப்புகள் குறையுது. அதுவும் வஉசியை சிறையில போட்டது இன்னும் பெரும் பிரச்சனையா இருக்கு. ஆகவே இது உண்மையில சொல்லணும்னா கப்பல் கம்பெனியோட குரல் வலையை நெரித்து அது மூச்சு விட முடியாதபடி அன்றைய வெள்ளை அரசாங்கம், அதாவது உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள்ல இருந்து மாநிலத்து தலைமையில் இருக்கக்கூடிய ஆளுநர் வரை, அதற்கு மேல இருக்கக்கூடிய ராஜபிரதிநிதி வைஸ்ராய் வரை ஒழிச்சு கட்டணும் அப்படின்றத திட்டமிட்டு செய்து வெற்றிகரமாகவும் அதை செஞ்சிடறாங்க என்பதுதான் ஒரு நேர்களே. தொடர்ந்து பேசலாம், ஒரு பாடல் கேட்டுவிட்டு நாம் தொடர்ந்து பேசலாம். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை, நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் காதலை, பொன் வண்ணம் சூடிய காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி, என் உயிரை உயிரை நீ ஏந்தி ஏன் சென்றாய் சென்றாய் என்னை தாண்டி, இனி நீதான் எந்த நந்தாரி. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை.
மர்மம் சேர்க்க கள்ளத்தனம் ஏதும் இல்ல, புன்னகையோ போகம் இல்ல. நீ நின்ற இடம் என்றால் விலையேறி போகாதோ, நீ செல்லும் வழியெல்லாம் பனிக்கட்டியாகாதோ. என்னோடு வா வீடு வரைக்கும், என் வீட்டை பார் என்னை பிடிக்கும். இவள் யாரோ யாரோ தெரியாத, இவள் பின்னால் நெஞ்சே போகாதே. இது பொய்யோ மையோ தெரியாத, இவள் பின்னால் நெஞ்சே போகாதே. போகாதே. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. சக்கென்று மாறுது வானிலை, பெண்ணே உன் மேல் பிழை. நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை. உன் வண்ணம் சூழிய காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை. தூக்கங்களை தூக்கிச் சென்றாய், ஏக்கங்களை தூவிச் சென்றாய். உன்னை தாண்டி போகும் போது வீசும் காற்றின் வீச்சு வேறு. நெல்லென்று நீ சொன்னால் என் காலம் நகராதே, நீ சூடும் பூவெல்லாம் ஒருபோதும் முதிராதே. காதல் என கேட்கவில்லை, கேட்டாரது காதலில். என் ஜீவன் ஜீவன் நீதானே என தோன்றும் நேரம் இதுதானே. நீ இல்லை இல்லை என்றால என் நெஞ்சம் நெஞ்சம் தாங்காத. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன் மேல் பிழை. நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை. பொன் வண்ணம் சூடிய காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி, என் உயிரை உயிரை நீ ஏந்தி ஏன் சென்றாய் சென்றாய் என்னை தாண்டி. ஆயிரா வெங்கடாச்சலபதி அவர்களே, இப்ப சுதேசி கப்பல் கம்பெனி வஉசி அவர்களுடைய முன்முயற்சியால் தூத்துக்குடியில் ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்படுகிறது. பொதுவாக பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய ஆட்சி காலத்துல இந்தியர்கள் பல வியாபாரங்கள், கப்பல் வியாபாரம் உட்பட பல வியாபாரங்கள் சேர்ந்துகிட்டு தானே இருந்தாங்க. இது சுதேசி கப்பல் கம்பெனி என்று பெயர் வைத்து அந்த தன்முனைப்போடு நடந்ததால் தான் இத்தனை எதிர்ப்பு ஆங்கிலேயரிடமிருந்து வந்ததா? 19ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியர்கள் கப்பல் தொழிலில் ஈடுபட்டிருக்கு. சிறு சிறு முயற்சிகள் பல நடந்திருக்கின்றன. அது என்னுடைய நூலிலே நான் பதிவு செய்கிறேன். எந்த சமயத்தில் அந்த கப்பல் கம்பெனிகள் போட்டியாக உருவாக தொடங்குகின்றதோ அந்த சமயத்துல அவர்கள் இதை நசுக்கி விடுவது என்பதுல உறுதியா இருக்கு. ஏகாதிபத்தியம்ன்றது அதுதான் இல்லையா? அதுதான் ஏகாதிபத்தியம். சில்லற வேலைகள் தொந்தரவு பண்ணாம நேருக்கு நேர் முறைச்சிக்காம செஞ்சா அப்படியே அனுசரணையா அணுக்கமா போயிட்டு இருக்க வரைக்கும் விட்டுருவாங்க. அது பாத்தீங்கன்னா டாடா கம்பெனி, அப்பவே டாடா ஒரு பெரிய கம்பெனி, அவர் அப்பவே எஃகு ஆலைகள்லாம் நடத்திட்டு இருந்தாரு. 1893 கப்பல் விட்டாரு. அது ஒரு போட்டியா வரக்கூடும் அப்படின்னு தெரிஞ்சதுமே ஒரே வருஷத்துல அது இழுத்து முட வச்சுட்டாங்க. அதே போல இது முன்னாடி வஉசி கப்பல் கம்பெனிக்கு பிறகு மிக பெரும் கப்பல் கம்பெனி முயற்சி சிண்டியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி 1919 தொடங்கப்பட்டது. அது குஜராத்தி வணிகர்களுடைய ஒரு முயற்சியில பம்பாயில இருந்து வந்தது. அவர்களுக்கு ஏராளமான பண வசதி இருந்தது. தொடங்கினவங்க வியாபாரிகள், அப்புறம் அவர்களுக்கு பண வசதி இருந்தது. பஞ்சாலை தொழில வந்த முதலீடுகள், அதுல இருந்து வந்த லாபம் இருந்தது.
அப்படி இருந்து கூட அவர்கள் வந்து முக்கிதான் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியோடு, அதாவது ஒரு அடிமை சாசனம் என்று அந்த வால்சன் ஹீராச்சன் சொல்றாரு. இந்தியா கம்பெனியினுடைய தலைவர் 1923 ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனியோட. அது பேரு தான் ஒப்பந்தமே தவிர அது வந்து ஒரு ஸ்லேவ் பாண்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த அடிமை சாசனம் பல்வேறு நிபந்தனைகளுக்கு வந்து ஒத்துக்கிட்டாதான் வந்து உங்களை வந்து நாங்க செயல்பட விடுவோம்னு சொல்லி எழுத்துப்பூர்வமா, இதெல்லாம் வாய் வார்த்தையாகவோ வேற எப்படியோ நடந்ததில்லை, இதெல்லாம் எழுத்துப்பூர்வமாக நடக்கும். அப்படிதான் நம்ம பார்க்கணும். வஉசியினோட முயற்சி. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா பேரே சுதேசின்னு வைக்கிறாங்க. அதாவது கோபமா வரக்கூடிய காளைக்கு முன்னாடி, கொம்பு சீவிட்டு வரக்கூடிய காளைக்கு முன்னாடி போய் இவர் வந்து சிவப்பு துணியை வந்து ஆட்டுறாரு, வந்து வா அப்படின்னு கூப்பிடுறாரு. எந்த அளவுக்கு அவருக்கு துணி வந்திருக்குன்றாரு. இது கப்பல் கம்பெனிக்கு சுதேசி கப்பல் கம்பெனின்னு பேரு. அவருடைய எல்லா அந்த கம்பெனியினுடைய லெட்டர் ஹெட்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல எல்லாத்தையும் வந்தே மாதரம் அப்படின்றது. அப்புறம் இந்த கப்பல் கம்பெனியினுடைய அச்சகத்தினுடைய அவர் பயன்படுத்தின அச்சகத்தினுடைய பெயர்லாம் சுதேசாபிமானி பிரஸ். இது மாதிரியான சுதேசி அச்சகம் இப்படிதான் அவர் நடத்துறாரு. அதுல அவருடைய எந்த ஒரு அதுல வந்து அவர் மறைக்கலாம் இல்ல, அது நேரடியாவே ஆங்கிலேயருக்கு நீ என்ன வேணா செஞ்சீங்க, நாங்க என்ன இப்படிதான் இருப்போம்னு. அது மட்டும் இல்ல, அந்த அவங்களுடைய கம்பெனியினுடைய சட்டத்திலே இடம்பெற்றிருந்த வாசகம் என்னவென்றால், இந்த கம்பெனியில் ஐரோப்பியர் அல்லாதவர்கள் மட்டுமே, அதாவது ஆசியர்கள் மட்டும்தான் பங்கு வாங்க முடியும், பங்குதாரர்களா வெள்ளக்காரன் பங்கு வாங்க முடியாது. அப்ப இன்னொன்னு சொல்றாரு, கூடுமான வரை நாங்கள் ஐரோப்பிய சிப்பந்திகள் இல்லாமல் முடிந்தால் ஜப்பான் மாலுமிகளை எல்லாம் கூட வரவழைத்து நாங்கள் வந்து இந்த கப்பலை ஓட்டுவோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதாவது அது சாத்தியப்படலை, ஆனா அப்படி ஒரு கனவு இருந்தது. ஆயிரா வெங்கடாச்சலபதி அவர்களே, இப்படி வந்து இவ்வளவு முதல் திரட்டி வணிகர்களுடைய முழு ஒத்துழைப்போடு தூத்துக்குடியில ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார். ஏன் வந்து இந்த கட்டத்துல வந்து வஉசி அவர்கள் கைது செய்யப்படுகிறார்? அது என்ன காரணம்? அவர் கைதுக்கு பிறகு இந்த கப்பல் கம்பெனி எப்படி நடந்தது? சொன்னது போல இது வந்து தொடக்கத்திலிருந்தே இது அரசியலோடு இணைந்த ஒரு வணிக திட்டம். அதாவது தேச விடுதலை, நாட்டுப்பற்று என்கின்றது இந்த கப்பல் கம்பெனியினுடைய கருவிலேயே இருந்த ஒரு திட்டம். அதாவது வணிகம், தேசியம், இது இரண்டினுடைய இணைவினால் தான் இந்த கப்பல் கம்பெனி நடக்குது. மெல்ல மெல்ல வந்து தொடக்கத்துல வஉசி மிக கவனமாக வந்து ரொம்ப அதிகமா வந்து கப்பல் கம்பெனி நிலைநிறுத்தும் வரை வந்து அவர் கொஞ்சம் கவனமா தான் பேசுறாரு. நாளாக அவருடைய உண்மை நோக்கம் வந்து வெளியில வந்துட்டே இருக்கு. ஏன்னா அவரு பங்குகளை திரட்டுறதுக்கு வந்து அன்னைக்கு தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ ஒரு பெரிய ஒரு மத்தியதர வர்க்கமோ முதலாளித்துவ வர்க்கமோ இல்லை. எப்படி முதல் திரட்டுறது? மக்கள் கிட்ட தான் மக்கள்கிட்ட எப்படி திரட்ட முடியும்? போய் பேசிதான் திரட்டு. அப்ப அவர் ஊரா போய் சுதேசி பிரச்சார கூட்டங்கள்லாம் நடத்துறாரு. அப்படி வரும்போது ஒரு வேகம் பெற்றே வருது. கடைசியில 1907 டிசம்பர் மாதம் சூரத்ல இந்த காங்கிரஸ் நடக்குது இல்லையா, முதல் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல முதல் முறையாக ஒரு திலகரையும் அரவிந்தரையும் பிற தேசிய தலைவர்களும் சந்திக்கிறாங்க. அதை சந்திக்கும் போது வந்து ஏற்கனவே அவரிடம் கனன்று கொண்டிருந்த இந்த உணர்ச்சி வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வருது. திரும்பி வரும்போது இன்னும் வேகத்தோட வர்றார். அந்த வேகத்தோட வந்துதான் என்ன பண்றாருன்னா, முதல் முறையாக தூத்துக்குடியில தினைக்கும் வந்து கடற்கரையோரத்துல மக்களை திரட்டி கூட்டம் நடத்துறாரு. அதுல கடுமையான தேசிய பிரச்சாரம் நடக்கும், மிக வலிமையான பிரச்சாரம். அப்புறம் சுப்பிரமணிய சிவா திருவனந்தபுரத்துல இருந்து வந்து சேர்றாரு. அது போதாதுன்ட்டு பிப்ரவரி மாசம் 1908 அங்க உள்ள இருந்த உள்ளூர்ல ஒரு 2000 பேருக்கு மேல வேலை செய்யக்கூடிய ஒரு வெள்ளைக்கார பஞ்சாலை, அதுல வந்து ஒரு வேலை நிறுத்தத்தை ஒரு தலைமை தாங்கி நடத்துறாரு. கோரல் மில். அது என்ன ரொம்ப அந்த காலத்துல வந்து பஞ்சாலை தொழில்ன்றது வந்து விடிய காலம் போனா இரவு தான் வர முடியும். அதோட ஏன் இரவு தான் வர முடியும்னா கரண்ட் கிடையாது, அதனாலதான் வெளியில விடுவாங்க. அப்படி ஒரு மிக கடுமையான கூலி எல்லாம் குறைவு. அவங்கள திரட்டி வந்து வேலை நிறுத்தம் செய்யறது மட்டும் இல்ல, அந்த வேலை நிறுத்தத்தை வெற்றிகரமா நடத்தி கட்டுறாங்க. அப்ப வந்து அரசாங்கம் அப்ப முடிவு பண்ணியது, இனிமே இவரை விட்டு வச்சா ரொம்ப ஆபத்து தான் அப்படின்னு சொல்லி அப்பதான் வந்து திட்டமிடுறாங்க. இது வந்து இந்த ஆவணங்கள் எல்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இதெல்லாம் நம்முடைய கற்பனை அல்ல. திட்டமிட்டு இவரை வந்து முடக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தோடு தான் வந்து அவர் மீது வழக்கு பதியப்படுகின்றது. ராஜதுரோக வழக்கு, செடிஷன் சொல்றாங்க இல்லையா, அந்த வழக்கு அவர் மீது தொடுக்கப்படுகின்றது. முதல் வாரத்திலே வஉசி சொல்லிடுறாரு, இந்த வழக்கு விசாரணை என்பது கேலி கூத்து
இதுல வந்து நியாயம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் முதல் மாதத்திலேயே அவர் சொல்லிடுறாரு. அதற்கேற்பவே வந்து அவருக்கு ஜூலை 1908 வந்து அவருக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை, அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு ஆயுள் தான் இருக்கு, இரட்டை ஆயுள் தண்டனை வந்து அவருக்கு விதிக்கப்படுது. அதோட வந்து அந்த தண்டனை விதிக்கப்பட்டதுமே வ.உ.சியோட நண்பர்கள் பாதி பேருக்கு மேல உண்மையில பயந்து போயிறாங்க. யாருமே இதை எதிர்பார்க்க போட்டிருக்காங்க. வழக்கு தோற்றாலும் கூட ஏதாவது ஏதோ 1 ஆண்டு 2 ஆண்டு இது பண்ண இரட்டை ஆயுள் தண்டனைன்றது ரொம்ப நிறைய பேர் பயந்து போனாங்க. அது வந்து கப்பல் கம்பெனிக்கு ஒரு பெரிய 2 வகையான பின்னடைவு. ஒன்று, நீங்க மாலுமி இல்லாத ஒரு கப்பலாக அது மாறி விடுகின்றது, தலைமை ஏற்பதற்கு ஒருவர் இல்லை. அப்புறம் அவருக்கு துணையா இருந்தவங்க பல பேர், சிலர் வந்து கடைசி வரைக்கும் ஊரை விட்டே போயிடுறாங்க. என்னென்னமோ நடக்குது. ஆனா அதையும் மீறி ஒரு பாதி பேர் வந்து இருந்து செய்யறாங்க, முயற்சி செய்யறாங்க. ஆனா எல்லார் பின்னாடியும் வந்து காவல்துறை வந்து அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கு. இதுல ஒரே ஒரு சௌகரியம் என்னன்னா, இந்த காவல்துறை ஒவ்வொரு பின்னாடியும் பின்தொடர்ந்ததாலதான் வந்து நமக்கு இந்த ஆவணங்கள்லாம் கிடைச்சு நான் இந்த நூலை எழுத முடிஞ்சது. இல்லாட்டி நம்ம இந்த நூலை எழுதிருக்கோம். பிரிட்டிஷ் உளவுத்துறைக்கு தான் நன்றி சொல்லணும் ஒரு வகையில. ஆயிரா வெங்கடாச்சலபதி அவர்களே, இப்ப அண்மையில வந்து இந்த ஸ்வதேசி ஸ்டீம் அப்படின்ற ஒரு ஆங்கில நூல் எழுதிங்க. அதுல முழுக்க முழுக்க இந்த வ.உ.சி எப்படி வந்து இந்த கப்பல் தொழிலுக்கு வந்தார், அது எப்படி அரசியலும் வணிகமும் எப்படி இணைந்து அந்த முனைப்புல இருந்தது, இதெல்லாம் பத்தி அழகா எழுதிருக்கீங்க. அவர் வாங்கி நடத்திய கப்பல்களுடைய பெயரை சொல்லுங்க. இவர் வந்து வ.உ.சியும் சிவாவும் சிறைக்கு சென்ற பின் எவ்வளவு காலம் தொடர்ந்து அந்த கப்பல்கள் ஓடின? இந்த கப்பல் கம்பெனி 2 கப்பல் வாங்கின, ஸ்டீமர்ஸ், நீராவி கப்பல். பெரிய கப்பல் பேரு காலியா, இன்னொரு கப்பல் பேரு லாவோ. ஒன்னுத்தினுடைய விலை 2.5 லட்சம் ரூபாய், இன்னொரு கப்பலுடைய விலை 1.5 லட்சம் ரூபாய். இரண்டுமே வந்து ஐரோப்பாவில் கட்டப்பட்ட கப்பல்கள். ஒன்று ஏறத்தாழ ரொம்ப புதியது, இன்னொன்று கொஞ்சம் பழைய. இதை தவிர ஒரு ஸ்டீம் லான்ச், மிராண்டா என்ற பெயர்ல ஒரு ஸ்டீம் லான்ச். இந்த 3 கலங்கள் அந்த கப்பல் கம்பெனியிடம் இருந்தன. அடுத்து வ.உ.சி கைது செய்யப்பட்டது மார்ச் 1908. ஜூலை 1908 அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த சமயத்திலே அவர் அந்த கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி நகரங்களில ஒரு மிக பெரும் மக்கள் எழுச்சி ஏற்பட்டது. அதனுடைய விளைவாகவும் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து தொழில் பாதிக்கப்பட்டது. அப்புறம் இவர் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது என்பது வந்து கப்பல் கம்பெனிக்கு ஒரு மிக பெரும் ஒரு அடியாக இருந்தது. இப்போ முதலீடை திரட்டுவது, கப்பல் கம்பெனி வழி நடத்துவது என்கின்றவற்றுக்கு வந்து போதுமான ஆட்கள் இல்லை. மிக பெரும் பின்னடைவாக இருந்தபோது முக்கியமாக ஒருவர் எஸ்.டி. கிருஷ்ணய்யங்கார் என்ற ஒருவர், அவர் வந்து இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றார். அவரை பற்றி தகவல்களே கண்டுபிடிக்க முடியல. 1926 இறந்தார் என்ற ஒரு செய்தியும், அவர் ஒரு வக்கீல் என்ற செய்தியும், மதுரையை சார்ந்தவர் என்பதும் தவிர செய்திகளே வந்து அவருடைய புகைப்படம் கூட கண்டுபிடிக்கும். பின்னாடி 1919 ஒத்துழையாமை இயக்கத்துல அவர் ஈடுபட்டார் என்கின்ற செய்தி கிடைக்கும். இப்படி வந்து ஒரு பெரும் பணிகளை செய்த ஒருவரை வந்து முழுக்கமே வந்து நம்ம மறந்துட்டோம்னு நினைக்கும் போது வியப்பா இருக்கு, வருத்தமாகவும் இருக்கு. இதே போல பலர் வக்கீல்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய வேலையை விட்டுட்டு இதுல இறங்கினாங்க. இது அப்படி வந்து ஒரு இழுத்து பிடிச்சு ஒரு ஏறத்தாழ 2 ஆண்டுகள் கப்பல் கம்பெனி ஓடிக்கிட்டு இருந்தது. விட்டு விட்டு ஓடிச்சு, நிறைய சிக்கல்களோட ஓடிச்சு, பல பிரயத்தனங்களை செய்கிறார்கள், முயற்சிகள் செய்கிறார்கள். ஆனா ஒரு ஏறத்தாழ ஒரு 2 ஆண்டு ஆன பிறகு 1910ஆம் ஆண்டினுடைய பிற்பகுதியில இருந்து அது முழுக்க கப்பல்களே ஓடவில்லை. ஜூன் மாசத்தோட அது மாதிரி ஜூன் ஜூலை போல. இது குறிப்பான தேதிகள் தெரியவில்லை. ஆனா ஏறத்தாழ அதுதான் என்னுடைய கணக்கு. எனக்கு நான் இந்த லாயர்ஸ் ரெஜிஸ்டர் ஆஃப் ஷிப்பிங்னு ஒண்ணு, அத லண்டன்ல போய் அந்த உலகத்தினுடைய மிக பழமையான ஷிப்பிங் கிளாசிபிகேஷன் சொசைட்டி, ஒவ்வொரு நாளும் அந்த பயணத்தை பத்திய பதிவு அதுல இருக்குமா? ஆமா. அதாவது என்ன காரணம்னா, கப்பல் கம்பெனி என்பது வந்து ஒரு சர்வதேச தொழில். அது எந்த ஒரு நாட்டுக்குள்ளேயும் கப்பலை விட முடியாது இல்லையா? நாடு விட்டு நாடு தான், ஒவ்வொரு நாட்டுக்கு இடையில கப்பல் போக முடியும், போயிட்டு இருக்கோம். அப்புறம் அது வந்து நிறைய முதலீடு இருக்கக்கூடியது, அப்புறம் நிறைய ரிஸ்க் இருக்கக்கூடியது. கடல்ல போனா விபத்துகள் போனா திரும்பி வர்ற வரைக்கும் உறுதி கிடையாது. அப்புறம் அதுல வந்து நிறைய திரும்பி வந்தாலும் பல சமயங்கள்ல வந்து சேதாரம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்போ இது மாதிரியான ஒரு தொழில் என்பதால் வந்து அப்புறம் அதுல வந்து காப்பீடு என்பது முக்கியமான விஷயம், இன்சூரன்ஸ் என்பது. அப்போ இன்சூரன்ஸ் செய்யணும்னாலே உங்களுக்கு தெரியும், இன்சூர் பண்ற கம்பெனி வந்து நல்ல தகவல்களை வந்து அவங்களுக்கு தேவை. கப்பல் என்னது, யார் கட்டினாங்க, என்ன நிலைமையில் இருக்கு,
எவ்வளவு சரக்கு ஏற்றிட்டு போகுது, சரியான மாலுமிகளால் அது நடத்தப்படுகின்றதா, எல்லாத்தையுமே வந்து அவங்க கவனிச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த கிளாசிபிகேஷன் சொசைட்டி. அந்த கிளாசிபிகேஷன் சொசைட்டியினுடைய அறிக்கைகள், இந்த உளவுத்துறை அறிக்கை, பத்திரிகை செய்திகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 1910ஆம் ஆண்டு ஜூலை வரைக்கும் விட்டு விட்டு போயிட்டு இருக்குன்றது தெரியுது. அதன் பிறகு 1911ஆம் ஆண்டு இடையில ஒரு ஜூலை போல இந்த கம்பெனி வந்து லிக்விடேஷன் ப்ராசஸ்ல இறங்குது. யார் வந்து இந்த லிக்விடேஷன் ப்ராசஸ் ஆரம்பித்தார்கள் என்று தெரியவில்லை. அதாவது கடன்காரர்கள் வந்து அந்த கப்பல் கம்பெனியோட லிக்விடேஷன் ஆரம்பிச்சாங்களா, கப்பல் கம்பெனியினரே அதை செய்தார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் அனுமானம் வந்து கடன்காரர்கள் தான் வந்து இந்த லிக்விடேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த லிக்விடேஷன் ப்ராசஸ்ல ரூபாய்க்கு எத்தனை பைசா திரும்பி வந்ததெல்லாம் தெரியல. ஆனா இது சிறையில இருக்கக்கூடிய வஉசிக்கு இது ஒரு பேர் அதிர்ச்சியா இருக்கு. அவருடைய மனைவி மூலமா வந்து சுதேசமித்திரன் ஆசிரியருக்கு செய்தி அனுப்புறார். நான் வந்து சிறையிலிருந்து வந்த பிறகு முதலீடு செய்தவர்களுக்கெல்லாம் எப்படியாவது வந்து அவர்கள் செய்த முதலீட்டை நான் திருப்பி தர அதற்கான திட்டங்கள் எல்லாம் வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் அவர் சொல்றாரு. ஒரு வீர காவியம், பல பெரிய வீர காவியங்கள் போலவே இது ஒரு சோக காவியம். ஒரு பாடல் ஒன்று கேட்டுவிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். அம்மா உந்தன் கை வளையாய் ஆக மாட்டேனா, அம்மா உந்தன் கை வளையாய் ஆக மாட்டேனா, அலுங்கி குலுங்கி நடக்கையிலே பாட மாட்டேனா, ஆயிரா வெங்கடாச்சலபதி அவர்களே, இப்போ வந்து 18ஆம் நூற்றாண்டுல இருந்து ஆரம்பிச்சு 1947 வரை மிக நீண்ட போராட்டம் நம்முடைய விடுதலை போராட்டம். அதுல பலவிதமான போராட்ட வீரர்கள் நம்ம கண்ணுக்கு தெரிய வராங்க. அதுல வஉசியினுடைய இடம் என்னவாக இருக்கும் நீங்க? வஉசியினுடைய இடம் என்று பார்த்தோம்னா பல பெரும் தலைவர்கள், பொதுமக்கள் இவர்கள் இணைந்துதான் வந்து இந்தியாவினுடைய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். இதுல வஉசியின் இடம் ஒரு முக்கியமான இடம். ஆனா அந்த இடத்துல வந்து அந்த இடத்தை அவர் பெறுவதற்காக வந்து அவர் காலத்தில் அந்த இடம் வந்து அவருக்கு தரப்படவில்லை. அவர் இறந்த பிறகும் கூட அவர் வெறும் தமிழ்நாட்டுக்குள் மட்டுமே அறியப்பட்ட ஒரு தலைவராக இருக்கிறார். அது வந்து அவருடைய மாபெரும் தியாகத்திற்கும் அவருடைய தொலைநோக்கிற்கும் இந்திய மக்கள் சரியான ஒரு அங்கீகரிப்பை தந்திருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு இடமே இல்லாத நிலை இருக்கின்றது. இந்த நூற்றாண்டிலாவது நமது அடுத்த தலைமுறையினராவது வஉசிக்கு உரிய இந்த உயரிய இடத்தை, தன்னலமில்லாத தியாகத்தை, தன்னுடைய முழு வாழ்க்கையை நாட்டுக்காக அர்ப்பணித்த, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் நாட்டினுடைய சமூக நல்லிணக்கத்திற்கும் தன்னுடைய உழைப்பையும் உயிரையும் ஈந்த வஉசிக்கு உரிய அங்கீகாரம் அடுத்த தலைமுறையிலும் கிடைக்க வேண்டும் என்றுதான் நான். ரொம்ப நன்றி ஆயிரா வெங்கடாச்சலபதி அவர்களே, ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இதுவரை இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். இந்த வார இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் பேராசிரியர் ஆயிரா வெங்கடாசலபதி அவர்கள். உடன் உரையாடினார் அருணன்.